மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு வேனிறை மூசு வண்டரை பொய்கை போன்றது ஈசா உந்தன் இணையடி சரணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாராசுரம். இது வந்து கும்பகோணம் வந்து ஒரு கோவில் நகரம். கோவில் நகரத்தில் இதில் வந்து 600க்கும் மேற்பட்ட கோவில். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். ஐராவதேஸ்வரர் கோவில் பாருங்கள், அங்கே ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் டீம் வந்தது. அவங்களோட ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வீலாக் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். ராகு இருக்கார் பாருங்கள். அந்த அதே ரெப்ளிகா மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட கல்ச்சர்ஸு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் தஞ்சாவூர் கோயிலும் அந்த கட்டிடம் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். தாராசுரம் வந்து ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து கும்பகோணத்தில் வந்து போகிற வழியில் இருக்குது. இது தனியாக நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி போகலாம். பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு இந்த பக்கத்தில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அந்த ஐராவதேஸ்வரர் சாமியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக அந்த ஃபாரினர்ஸ்லாம் பாருங்கள். நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் இதெல்லாம். அவங்க வந்து இதெல்லாம் பெரிய விஷயமாக வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ சூப்பராக கழட்டியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சிவன் வந்து என்னென்னா, நம்ம வந்து அவர் வந்து ஒரு அழிக்கிற கடவுள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து என்னென்னா, அவர் மாதிரி நமக்கு வந்து ஒரு பாசத்தை கொடுக்குற ஒரு ஆள் யாருமே கிடையாது. பாருங்கள், நான் இதை சொல்லும்போது கூட பல்லி கூட கத்துது. அதுவும் ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெய்வீகமாக சொல்கிறோன்னா அந்த பிரபஞ்சம் வந்து அதை வந்து காட்டும் ஏதோ ஒரு வகையில். நமக்கு வந்து இதோட அருமெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. பட் ஃபாரினர்ஸுக்கு வந்து பாருங்கள் எல்லாமே தெரியுது. அவங்க வந்து விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், பாரு இதெல்லாம் ஒரு இடத்துமா, நம்ம வந்து எதாவது மாலுக்கு சுற்றலாம், இங்கே சுற்றலாம் தான் நம்ம நினைப்போம். அவங்க வந்து என்னென்னா கரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா சிவன் கோயிலாக இருந்தாலும் விஷ்ணு சிற்பங்களையும் வந்து இது பண்ணுறாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காகவும் இந்த கோயில் வந்து இருக்குது. இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஐராவதேஸ்வரர் சாமியும் வந்து, ஐராவதம்னா என்னென்னா அந்த இந்திரனோட வாகனம்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமான வரலாறு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஐராவதேஸ்வரர்னு அவ்வளோ பேர். அம்மா வந்து எப்போவுமே வந்து பெரிய நாயகி அம்மா தான். அதாவது என்னென்னா சோழர்கள் வந்து மோஸ்ட்லி அந்த பெரிய நாயகின்ற பேரை தான் வந்து அம்மாவுக்கு வந்து சுட்டுவாங்க. அது தஞ்சாவூர்லேயும் அப்படி தான், கங்கை கொண்ட சோழபுரமும் அப்படி தான் நினைக்கிறேன். பெரிய நாயகின்ற பேர் தான் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது வந்து என்னென்னா அவங்கள மிஞ்சின நாயகி கிடையாது அப்படின்றது தான் பெரிய நாயகி. அவங்கள மிஞ்சின நாயகி கிடையாதுன்றது இப்படி வந்து பெரிய நாயகியான்றது வந்து சொல்கிறாங்க. அந்த இயற்கை எழில் தழும்ப சாயங்காலம் பாருங்கள், அந்த வெயிலில் வந்து அந்த கோயில் அவ்வளோ அருமையாக. இது வந்து ஏதோ முனிவர் இருக்கார், அங்கே ராகு பகவான் வந்து இருக்கார். அதை வந்து ரெப்ரசன்டேஷன். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணுங்க. அது வந்து என்னென்னா, அந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு கூற்று இருக்குது. அந்த ராகுனாலே அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பாருங்கள், இந்த ஐ திங்க் தஞ்சாவூரில் எதிர்க்க வந்து ராகு இருப்பார். அதாவது என்னென்னா, அந்த கோயில் இதுக்கு எதிர்க்க வந்து அவரை வந்து எப்படி பார்க்கணுன்னா, கையை குவிச்சு இப்படி பார்த்தா தான் அவரோட முகம் தெரியும். வெளில பார்த்தா பிளர் அடிக்கும். இது பாருங்கள், இந்த தேர் சக்கரம் மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே தேர். ஆனால் அந்த இது ஏதாவது அந்த படையெடுப்பில் வந்து அந்த குதிரையோட இதை ஏதாவது உடச்சிருப்பானுங்க, யாராச்சும் உடச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், குதிரையோட முகமும் உடஞ்சிருக்கு. ஒரு சில மன்னர்களை வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது. ஆனால் வந்து என்னென்னா, ஹீரோ படத்தில் வந்து அர்ஜுன் வந்து சொல்லுவார், ஒரு ஆளோட சிலையை உடைக்கலாம், ஆனால் அவனோட ஐடியாவை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து உண்மை. இங்கே பாருங்கள், இது பார்க்குறது பார்த்தீங்களா, தஞ்சாவூர் கோபுரம் மாதிரியே இல்லை. ஆனால் இது வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபியும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான் தஞ்சாவூரில் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு சிற்பமும் வந்து ஒவ்வொரு கதை சொல்லுது. அந்த ஃபாரின் லேடி வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பார்த்து எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் போய் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மேலே பாருங்கள், அப்படியே நந்தி வந்து அப்படியே உட்காந்துருக்கு. அது வந்து அந்த என்னென்னா அந்த கைலாயத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். தாராசுரம் வந்து நான் ஒரு அந்த வெளியிலேருந்து பார்த்தேன், அந்த ஹைவேலேருந்து பார்த்தேன்.
தாராசுரம் போட்டிருக்காங்க. அந்த இது பயங்கரமாக இருக்குது. தஞ்சாவூர் மாதிரியே இருக்குமோன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக ரெப்ளிகா தான். இது மாதிரியே அது இருக்கும், அது மாதிரியே இது இருக்கும், அது மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ரொம்ப ஆசமாக இருந்தது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சோழர்கள். எதற்கு அந்த கொஞ்சம் நந்தவனம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சிலது வந்து என்னென்னா அந்த கல்லாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சது மாதிரியும் இருக்குது. அந்த சூரிய ஒளி வரும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நமக்கு என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது உள்ளே தான் சாமி இருக்கார். நமக்கு சாமி பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்கர்ஷன் டீம் வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றுது. நம்ம கோயிலையும் நம்ம சுற்றுறோம். அது வந்து என்னென்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கடவுளாக பார்க்கும்போது நம்மளும் கடவுளாகிடுவோம். அதுதான் வந்து உண்மை. பலி கூட கற்றுதுங்க. அப்போ நீங்கள் வந்து எதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதுல தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இருக்குது. அதுதான் வந்து உண்மை. நீங்கள் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லை ஒருத்தனை கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அது வாங்குவீங்க. ஒருத்தனுக்கு நம்ம ஒன்று பண்ணோன்னா அது நமக்கு ரிட்டர்னும் வந்து வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஃபாரின் லேடி பாருங்கள், அவங்க அவ்வளோ இவங்க எல்லாமே ஃபாரின்காரங்க. அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இட்டாலியன்ஸா இல்லை ஸ்பானிஷ் பீப்புள்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிற்பமும் பாருங்கள், ஒவ்வொரு அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துன்னே இருக்கலாம் போல. கும்பகோணம் வந்து நாங்கள் போனோங்க, 7 கோயில் பார்த்தோம் ஒரே நாளில். காலையில் கிளம்புனோம், பட்டீஸ்வரம் போயிட்டு அம்மாவை பார்த்தோம். அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு ஒரு சில கோயில் நம்மளால் வீலாக் எடுக்க முடியாது. இங்கே கொஞ்சம் வீலாக் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் பட்டீஸ்வரம் பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம். அதுக்கடுத்து முருகரை போய் பார்த்தோம். முருகருக்கு நல்லா சூப்பராக ஒரு மாலை வாங்கிட்டு போயிட்டு செலுத்தினேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது முருகரை பார்த்தது. நான் செலுத்தினேன்னு இல்லை, அவர் செலுத்த வச்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போனோம். அங்கே வந்து நாச்சியார் கோயில் போனோம். அங்கே வந்து கல்கருடர் இருந்தார். கல்கருடர் மேலே 9 நாகம் இருந்தது. அவரை பார்க்குறதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அவரை பற்றி ஒரு கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் அப்படியே எடுத்துகிட்டு வர 2 பேர் 4 பேர் அப்படின்னு எடை கூடிக்கிட்டே போமா. ரிட்டன் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அப்படியே அந்த 100 ஒரு வரிசை இருந்தாங்க. அந்த வரிசையிலேருந்து அப்படியே அந்த எடை வந்து கம்மியாக, அவ்வளோ பேர் சேர்ந்தால் தான் அதை தூக்க முடியும். போக அப்படியே அந்த எடை வந்து கம்மியாகிட்டே போகும். அது வந்து ஒரு பெரிய அதிசயம். அப்படியே அந்த பெருமாள் பார்த்துட்டு மங்கள சனி பார்த்தேன். மங்கள சனீஸ்வரர் கோயில் வந்து அதில் வந்து ஃபேமிலியாக இருக்கார் சனீஸ்வரர் பகவான். சும்மா எல்லோரும் பயன்படுத்துகிறாங்கள, நீங்கள் போய்ட்டு சனி பகவான் இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு. அங்கே ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காருங்க. போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நல்லா ஜாலியாக இருக்காருன்னு. உங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு திருநாகேஸ்வரம் போனோம். ராகு பகவானை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கே இருக்கிற சாமியும் பார்த்தோம். சாமி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு உப்பிலியப்ப பெருமாள், இந்த உப்பில்லாத பெருமாள், உப்பிலியப்ப பெருமாள், அவர் கையில் அந்த பகவத்கீதையை வந்து ஒரு வாசகம், என்னை நீ சரணடைந்தால் உன்னை நான் முழுமையாக காப்பேன்ற மாதிரி ஒரு வாசகம் சூப்பராக இருந்தது. அதை நல்லா பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கே வந்து என்னென்னா பூமாதேவி, அந்த கார்த்திகை முனிவரோ இல்லை கசிப முனிவரோ இப்போ கரெக்டாக தெரியல நமக்கு, அவர் வந்து இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமா அது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் வந்தோம். அது பார்த்தோன்னே வேறு லெவலில் இருந்தது. என்னடா அப்பா இவ்வளோ பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையிலே நம்ம முப்பாட்டர்களான சோழர்கள்லாம் வந்து என்னென்னா அந்த கோயில் அதுக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரெகுலராக அவங்க கோயில் மட்டும் கட்டிட்டு போகல, நிறையா அவங்களோட இதுவுமே வந்து இப்போ இந்த குந்தவை நாச்சியார்லாம் சொல்கிறவங்கள அவங்களாம் வந்து எஜுகேஷனுக்கே நிறைய பண்ணியிருக்காங்களாம் அந்த காலகட்டத்திலேயே. அவ்வளோ ஒரு ரெவல்யூஷனஸ் பாருங்கள். ஒரு லேடி, நம்ம என்ன சொல்கிறோம், லேடி வந்து அந்த காலத்தை இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. நடுவில் தான் மாறி இருக்கே தவிர அந்த பெண்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து அப்போவும் வந்து அரசெல்லாம் ஆண்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் பாருங்கள். இந்த இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு இதில் பார்த்தா யானை தெரியும், ஒரு இதில் பார்த்தா பசுமாடு தெரியும். அந்த இமேஜ் இங்கே தான் பொறிச்சிருக்காங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், அந்த இதெல்லாம் பார்ப்போம். பட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வரும் அந்த இது, அந்த வரும்போது சொல்கிறேன். பயங்கரமாக அதை தான் அந்த ஃபாரினர்ஸ் வியந்து பார்த்துருங்க. ஓ வா வாட்ஸ் ஷாட் யூ டியூஸ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. நம்ம அப்படியே சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த துவஜஸ்தம்பம் பற்றி கேட்டாங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம். இது பார்க்க நமக்கு வேறு லெவலில் ஃபீலாக இருந்தது. ஒவ்வொரு இடமும் பாருங்கள், அந்த துவஜஸ்தம்பம் பாருங்கள், அது ஒரு பவர் க்ரியேஷன் மாதிரி தான். அது ஒரு சாமிக்கு அந்த இது ஏதாவது திருவிழான்னா அந்த துவஜஸ்தம்பத்தில் தான் வந்து அந்த கொடி ஏற்றி இந்த மாதிரி திருவிழா
கொடி ஏற்றிருக்கோம் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சாமி இருக்காங்க. அது முருகர் இது பண்ணுறது, யாரோ ஓடுறாப்படி, அதெல்லாம் கில்லி படத்தில் வர விஜய் மாதிரி. பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்காதீங்க. பயங்கரமாக இருந்தது. நமக்கு வந்து என்னென்னா, இந்த சிவனோட ஒரு பாடல் வரும். இந்த என்னென்னா ஏதோ அந்த இமேஜ் சொன்னோம்ல, அதுதான் இது. ஒரு பக்கத்தில் வந்து இது மாதிரி இருக்கும், யானை மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு சில நேரம் நம்ம அந்த பழைய விஷயங்களை நினச்சி போகிறது வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பாட்டு கேட்டேன், அந்த அழகான பழைய மலை ஆண்டவா அப்படின்னு ஒரு பாட்டு. அது வேறு லெவலில் இருக்குது. இந்த பாட்டை வந்து அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு வார்த்தை கேட்டேன், அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வார்த்தையும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஸ்கல்ப்சர். அது அந்த ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. நம்ம போனோன்னா நம்ம வந்து ஃபாரின் போகணும், யூஎஸ்ஏ போகணும் அப்படின்னு வந்து நம்ம நினப்போம். பட் அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதை ரசித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து, அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்து, அதை பண்ணி இது பண்ணி அந்த சூழலை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கிது. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணுன்னா எனக்கு தெரிஞ்சு 3 விஷயம். நானும் மனுஷன் தானே, என்ன என்வி சாப்பிடுவேன், அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல படம் பார்ப்பேன், அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கோயில் போவேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்க பாருங்கள். அதுதான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களும் பாருங்கள், அந்த ஃபாரினர்ஸும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் அது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும். இது வந்து ஏதோ சித்திரகுப்தர் சிலை மாதிரியே இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. இது அந்த தொழில்துறை பெரியநாயகி அம்மன் சிலை முன்னாடி இருந்தது. இங்கே அம்மா இருக்காங்க உள்ள, பட்டு நம்ம மோஸ்ட்லி வெளியே எடுக்க மாட்டோன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். உள்ளே இருக்க பிரகாரத்தை வந்து எடுக்க மாட்டோம். அதுவும் வேறு லெவலில் இருந்தது. இங்கே அம்மா மட்டும்தான் இருக்காங்க, வேறு எந்த சன்னதியுமே இல்லை. பாருங்கள், இந்த யாழி பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள். யாரோ ஒரு இது வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. போர் வீரன் வந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. அழகர் மாதிரியும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுதான் தாராசுரம். மறக்காம பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.